அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம பைபிளில் மற்ற புத்தகங்கள்லாம் கதை வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடலாம். புதிய ஏற்பாட்டிலையும் பொதுவாக எழுதப்பட்டதால் நம்மளுக்கு புரியும். பட் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்க தரிசன புத்தகங்கள் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். அதனாலே நிறைய பேர் அதெல்லாம் விட்டுருவாங்க, புரியாது. ஆனால் நம்ம அதோட பேக்ரவுண்ட், இதுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அதோடு சேர்த்து இந்த புத்தகங்களையும் படித்தோன்னா நம்மளுக்கு இது இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இந்த ஆகாய் புத்தகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ரா நெஹேமியா புத்தகங்கள் படித்தோன்னா இது நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கு யார் எழுதுனாங்க, எப்போ எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, யூதர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுக்கப்புறம் கோரேஸ் ராஜா சொன்ன அந்த கட்டளையில் அவங்க எல்லாம் திரும்ப வராங்கல்ல, அந்த கதையில் எஸ்ரா நெஹேமியாவில் இருக்கும். ஸோ அப்போ திரும்ப வந்ததுக்கப்புறம் தேவாலயத்தை கட்டுறாங்க. யார் லீட் பண்ணுறாருனா செருபாபேல், யெஷுவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர்லாம் எருசலேமில் இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுறாங்க. கட்டிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீடு கட்ட போயிட்டாங்க. கர்த்தருடைய தேவாலயத்தை குறித்து யாருக்குமே கவலை இல்லாமல் இருந்தது. அப்போ தான் இந்த தீர்க்கதரிசி வராரு ஆகாய் அப்படிங்கிறவர் இஸ்ரவேலர்கள்ட்ட தேவாலயத்தை நீங்கள் கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ இவர் பேசின காலகட்டமும் சரி, இந்த புத்தகத்தை எழுதின காலகட்டமும் கிமு 520. இது ஆகாய் அவரே தான் எழுதியிருப்பார் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக பைபிளில் 12 மைனர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு இருக்கும். மைனர் ப்ராஃபிட்ஸ், அதாவது சிறிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னா இந்த ஏசாயா, எசேக்கியேல் மாதிரி பெரிய தீர்க்கதரிசி சொல்கிறவங்களோட இவங்க சின்னவங்க அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். பட் இவங்களுடைய புத்தகங்களில் அதிகாரங்களும் வசனங்களும் கம்மியாக இருக்கிறதுனால இது மைனர் ப்ராஃபிட்ஸில் வச்சுருக்குறாங்க. ஆகாய் 37வது புத்தகம். இது பார்த்திங்கன்னா பைபிள்லே இருக்கிற ஷார்ட்டஸ்ட்டு புக் ஒபதியா. அதுக்கு அடுத்தது 2வதாக இருக்கிற மிக சின்ன புத்தகம் ஆகாய். இவருடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா ஃபெஸ்டிவல், ஃபீஸ்ட், இல்லாட்டி என்னுடைய விடுமுறை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்த்தருக்கு ஆசரிக்கிற அந்த பண்டிகையை தான் அவருடைய பேராகவே வச்சுருக்குறாங்க. இந்த புத்தகத்தில் அடிக்கடி உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள், கன்சிடர் யோர் வேஸ் அப்படின்னு நிறைய தடவை அவர் பேசுவார். இந்த ஆகாய் வாழ்ந்த அதே காலத்தில் யார் யாரெலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக நம்ம ஆலயத்தை திரும்ப கட்ட வந்த யெருபாபேல், அப்புறமா யெஷுவா அப்படிங்கிற அந்த பிரதான ஆசாரியர், இவரோடையே இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். எஸ்ரா புத்தகத்துலேயும் இருக்கும். அவர் பேர் தான் சகரியா. ஆகாய் கொஞ்சம் வயசானவர், சகரியா கொஞ்சம் சின்ன வயசுக்காரர்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது போயிட்டு வந்ததுக்கப்புறமா மொத்தமாக பைபிளில் 3 தீர்க்கதரிசிகள் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆகாய், 2வது சகரியா, 3வது தான் மல்கியா. மல்கியா இவருக்கு அப்புறமா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்தவர் தான். ஸோ இந்த 4 பேரும் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்து முக்கியமான பைபிள் கதாபாத்திரங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா எஸ்ராவில் மட்டும்தான் ஆகாயை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எங்கேயும் ஆகாயோடைய பேர் வரல. இவர் நேபுகாத் நேச்சார் காலத்திலேயே கொண்டு போகப்பட்ட கைதிகளில் ஒருத்தராக இருந்திருக்கலாம். போயிட்டு சின்ன பையனாக இருக்கிறப்பே அவர் போயிட்டு வயசான காலத்தில் ஒரு 80s 90s அவர் திரும்ப இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை, அவர் தேவாலயத்தை பார்க்கல, திரும்ப கொண்டு வரப்பட்ட அங்கேயே பாபிலோன்லேயே பிறந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிலரில் இவரும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆகாய் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வச்சு பார்க்குறப்போ அவர் இப்போ கட்டப்படுற அந்த புதிய தேவாலயத்தை பழைய தேவாலயத்தோட கம்பேர் பண்ணி பேசுகிறதால மேபி அவர் அதை பார்த்துருக்கலாம், சாலமோன் தேவாலயத்தை பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மொதல் அதிகாரத்தில் ஆகாய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இவர் யாருடைய காலகட்டத்தில் இருந்திருக்காருன்னா
அதாவது இஸ்ரவேல் அது சுற்றி இருக்கிற எல்லா நாட்டையும் அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சது பெர்ஷியர்கள். அப்போ வந்து தரியு ராஜா தான் வந்து ராஜாவாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் அந்த ஆலயத்தை கட்டாமல் இருந்து தரியு ராஜாவுடைய 2வது வருஷத்தில் அவங்கெல்லாம் இந்த ஆலயம் கட்டப்படக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் ஒரு லெட்டர் போட்டதால் தரியு ராஜா வந்து கோரேஸ் ராஜாவுடைய அந்த பழைய கட்டளையை தேடி எடுத்து கண்டிப்பாக இதை கட்டணும்னு சொல்லி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாரு. ஓகே, ஸோ அது எல்லாருமே மக்கள்லாம் வந்துட்டு கட்டக்கூடாதுன்னு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்த தீர்க்கதரிசி தான் ஆகாய். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 4 தடவை கர்த்தர் இந்த புத்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 தடவை அவர் வந்து மக்கள்கிட்ட பேசியிருப்பார். ஸோ தரியு ராஜாவோட 2வது வருஷத்தில் அது கரெக்டாக என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னா 6th month 1st day. ஸோ இது இங்கிலீஷ் கேலண்டரில் என்னைக்கு வருதுன்னா 520 BC ஆகஸ்ட் 29 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து நிறைய கேட்குறாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் எவ்வளோ earn பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது நிலைக்கிறதில்ல, மெட்டீரியலிஸ்டிக்காக எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அதாவது கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எவ்வளோ வஸ்திரம் போட்டாலும் உங்களால் குளிர் தாங்க முடியல, நீங்கள் வந்து நிறைய நீங்கள் விதைச்சாலும் நிலம் வந்து எந்த ஒரு பலனும் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ கர்த்தருடைய வேலையே நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே ஃபுல்ஃபில்டாக இருக்காது அப்படிங்கிறத வந்து ஆகாய் சுட்டி காட்டுறாரு. ஸோ மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கும் ஆகாய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து இஸ்ரவேலர்கள்ட்ட அடிக்கடி பேசுவாங்க, அவங்க செய்கிற பாவத்தை குறித்து கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலியமாக பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த ஆகாய் புத்தகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவர் சொல்கிறத கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ராஜா கட்டளை இன்னும் வரலனாலும் அதுக்கு முன்னாடியே இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஒன்று சேர்ந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 24வது நாளில் வந்து அவர் செய்ய ஆரம்பித்தாங்க. அவர் வந்து முதல் நாள் பேசுகிறாரு 6வது மாதத்தில், 24வது நாள்லேயே வந்து மக்கள்லாம் வந்து மோட்டிவேட் ஆகி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கிலீஷ் கேலண்டரை படி அதோட டேட் வந்து October 17, 520 BC அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே மக்கள்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தது ஒரு பெரிய விஷயந்தான். இதுக்கப்புறமா தான் வந்து இந்த லெட்டர்லாம் போய் தரியு ராஜாவே வந்து ஆலயம் கட்டுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். ஓகே, ஸோ இப்போ இந்த தேவாலயத்தோட ஃபவுண்டேஷன்லாம் போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கட்டுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம எஸ்ரா புத்தகத்தை படிக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, நிறைய பேர் வந்துட்டு இந்த தேவாலயம் பழைய தேவாலயம் மாதிரி இல்லை, இப்போ கட்டப்பட்டது வந்து சோலமன் தேவாலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதில் தங்கம்லாம் இருந்துச்சு, அவ்வளோ உயரமாக பெருசாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ வந்துட்டு ஆகாய் வந்து சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்னைக்குன்னா 7வது மாதம் 21வது நாள். ஓகே, ஸோ இங்கிலீஷ் கேலண்டரை படி இது வந்து பார்த்திங்கன்னா December 18, 520 BCயில் இவர் வந்து என்ன தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, இப்போ கட்டப்பட்ட ஆலயம் முன்னாடி இருந்ததோட இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு மக்கள் எல்லாம் வந்து அந்த வார்த்தையை கேட்டு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆகி அவங்க வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்துவோடைய முதல் வருகை அதை குறித்து இது பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேபி a dual prophecy, 2ஆம் வருகைக்கும் இந்த வசனம் வந்து பொருந்தும். ஏன்னா எல்லா தேசங்களும் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக தான் காத்து கொண்டிருந்தது. ஸோ தேவாலயத்தை பற்றி மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவை பற்றியும் ஆகாய் அந்த நாட்கள்லேயே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சோலமன் தேவாலயம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு,
அதாவது 2வது செருபாபேலால் கட்டப்பட்ட தேவாலயம் வந்து இந்த புத்தகத்தில் இவ்வளோ பெருசாக இருந்திருக்காது. பின் நாட்களில் ஏரோது ராஜா வந்து அதை ரெனோவேட் பண்ணுறப்போ அதோட வாலோட சைஸ், அதோட பவுண்ட்ரி ஏரியாலாம் பாருங்களேன், உயரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்திலே இன்னொரு தடவை ஆகாய் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, மக்கள் எல்லாம் வந்துட்டு பலி கொடுக்குற எல்லாமே தீட்டுப்பட்டுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத அது வந்து சுட்டி காட்டுறாரு. எப்படின்னா ஒருத்தன் வந்து மாம்சத்தை வெட்டிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பெண்ணத்தை தொட்டுட்டு வெட்டினா தீட்டுப்படுமான்னு கேட்குறாரு. ஆசாரியர்கள்லாம் ஆமாங்கிறாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய மக்கள் வந்து அவங்களுடைய பலி செலுத்துதலில் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னையிலேருந்து நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆசீர்வாத வார்த்தையும் அவர் சொல்கிறாரு. இந்த ஆலயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அதோட டைம்லைன் கொடுத்துருக்கேன். 536 BCலே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, செருபாபேலும் யோசுவாலாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் கட்டியிருந்தாங்கன்னா 6 வருஷத்துலேயே முடிச்சிருக்கலாம். பட் வந்துட்டு அவங்க அந்த ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பயமுடுத்தி லெட்டரை எழுதுனதால் 2 வருஷத்துலேயே அந்த கட்ட ஆரம்பிச்சதை நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் கழித்து தான் இந்த தேவாலயத்தை முடிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறப்பையும் சரி, நம்ம செல்ஃபிஷாக நம்மளுடைய தேவைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு நல்லது இல்லை. அது வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துலேருந்து நம்மளால் கற்றுக்க முடியும். கடைசியாக இந்த புத்தகத்தில் செருபாபேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது நிறைய பேர் நம்ம வந்து பேருக்கு சொல்லி அழைக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம வந்து நம்மளுக்கு நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக இதை வந்து சொல்லப்பட்டது செருபாபேலுக்கு தான். இந்த முத்திரை மோதிரம் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் ஒரு ராஜா வந்து முத்திரை மோதிரத்தை வந்து சீல் பண்ணி ஒரு லெட்டரை வச்சுட்டாருன்னா அந்த கட்டளை யாராலையும் மீற முடியாது அப்படின்னு நம்ம நெஹேமியா எஸ்தர்லலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி முத்திரை மோதிரம் அப்படின்னா ஹீஸ் அ ராயல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். எப்படி ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு மொர்தெகாய் வந்து செகண்ட் இன் பர்சன் ஆனாரோ, அது மாதிரி இந்த மோதிரம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே கர்த்தர் சொன்னதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் அவரோட வம்ச வரலாறு வந்து புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல இருக்கும். எங்கே இருக்குதுன்னா, மத்தேயுல முதல் அதிகாரத்துலேயும் லூக்கா 3வது அதிகாரத்துலேயும் இருக்கும். அந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யோசேப்போடைய ஃபோர்ஃபாதராகவும் செருபாபேல் இருக்கார், மரியாளுடைய ஃபோர்ஃபாதராகவும் செருபாபேல் இருக்கார். அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா நம்ம வந்து படித்து பார்க்குறப்போ பேர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மேபி ஒருத்தர் வந்து செருபாபேலோட அப்பாவை அடாப்ட் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த லேவிய முறைமைப்படி ஒருத்தர் இறந்து போனார்னா அவருடைய தம்பி வந்து அவருடைய மனைவியோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்கல்ல. ஸோ அந்த குழந்தை இறந்து போனவருடைய குழந்தையா வரும்னு சொல்லிலாம் ஒரு சில லா இருக்குது. மத்தேயு 22, 24லலாம் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முறையில் செருபாபேல் வந்து யோசேப்புக்கும் அவர் வந்து ஒரு தாத்தாவோட தாத்தாவாக இருந்திருக்கலாம், இல்லை மேரிக்கும் அவர் வந்து இருந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 லைன்லேயும் செருபாபேல் கிராஸ் ஆகி வந்து ஒரு முத்திரை மோதிரமாக இயேசுனுடைய ஃபோர்ஃபாதராக இருந்திருக்காரு. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, அவருடைய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்மளுடைய சுய வேலையை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் கான்சிக்வன்சஸ் இருக்குது. நம்ம கர்த்தரை வந்து முதல்ல வச்சோன்னா கண்டிப்பாக அவர் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஊழியம் செய்யாமல் இருப்போம். சபையில் எவ்வளோ தான் நம்ம பிரயாசப்பட்டாலும் நெகட்டிவாக ஏதாவது கமெண்ட்ஸ் வரும், மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி ஸ்டேட்க்கு நம்ம போயிடுவோம். பட் அப்படி யாருமே இல்லாத அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து வார்த்தையை அனுப்பி நம்மளை உற்சாகப்படுத்துவார்.
ஸோ அப்படி தான் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தேவாலயத்தை கட்டணும்னு நினச்சாலுமே அதுக்கான அந்த சிச்சுவேஷன் இல்லை. பட் கர்த்தர் வந்து இந்த மாதிரி சகரியாவையும் ஆகாயையும் அனுப்பிவிட்டு உற்சாகப்படுத்தி அவருடைய வழிக்கு நம்மளை கொண்டு வந்துடுறாரு. ஸோ நம்ம வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காட் bless you.